இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து படைப்புகளின் வாழ்த்தொலியில் வீற்றிருக்கிற எங்கள் திரியேக கடவுளே, மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளில் உம்முடைய திருத்தலத்தில் இணைந்து தொழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி படைக்கின்றோம். இந்த தொழுகையில் உம் அழகை காண்பதற்கு அருள் தாரோம். இத்தொழுகைக்கு அழகு சேர்ப்பதற்கு பாடுகிற பாடல்களும், ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிற விண்ணப்பங்களும், கேட்கின்ற ஆன்மீக வார்த்தைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு தொடர்ந்து அவைகள் உரம் ஏற்றுகின்றவைகளாக அமையட்டும். இத்தொழுகை ஆண்டவருக்கு மாட்சிமை நிறைந்த தொழுகையாக ஆண்டவரே பூரணப்படுவதற்கு அருள் செய்வீராக. இந்த தொழுகையின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் உம்முடைய அருள் பிரசன்னத்தினால் இந்த தொழுகையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோடாக வேண்டி நிற்கிறோம் கடவுளே, ஆமேன். அமருங்கள். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் ஆண்டவருடைய திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் 21வது கீதத்தை பாடுவோம். கீதம் 21.
138வது சங்கீதத்தை இணைந்து படிப்போம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் கடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திருமுன்னிலையில் அறிக்கை செய்வோம். எல்லாரும் வழி தவறி ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து பாவங்கள் பல புரிந்து இறை மாட்சிமையை இழந்து ஆண்டவர் விரும்பாத பாவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய தப்பிதங்களை நாம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த இறை உறவை நாம் சீர்படுத்தி கொள்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவ வாழ்வை ஒரு கணம் நாம் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரிடத்திலே தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களையும் அநீதிகளையும் அக்கிரமத்தையும் அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டாக்கும் பொருட்டாக சிலுவையை சுமந்து கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக சிலுவையில் தியாக பலியாய் தன் ஜீவனை தந்து ஆண்டவர் நம்மை அவருடைய மாசற்ற குருதியினால் விலை கிரயமாக பெற்றிருக்கிறார். அவருடைய மீட்பை உடமையாக்குவதற்கு நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கின்ற பாவங்கள் அத்தனையும் நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து மன்னிப்புக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்தை, உலகினை கொரோனா என்று சொல்லுகிற கண்ணுக்கு புலப்படாத ஒரு கொடிய வைரஸ் தாக்கி அச்சுறுத்தி சுமார் 2 லட்சம் மக்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு காரணமாய் அமைந்திருக்கிற இந்த கொடிய கொரோனா நோய்க்கு மத்தியில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அனுதினமும் அவருடைய சிறகின் அடிவாரத்திலே கோழி தன் குஞ்சுகளை காக்கிற வண்ணமாக
இமைப்பொழுது கூட கைவிடாதபடிக்கு பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கின்றார். எத்தனையோ மக்கள் இந்த கொடிய நாட்களிலே பஞ்சத்தினால் உணவின்றி பட்டினியாக இருந்து வேதனையோடு கூட தங்களுடைய உள்ளத்தை பிடித்து கொண்டு நிற்கிற நேரத்திலே ஆண்டவர் நம்மை போஷித்து நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் ஆத்துமாவை மரணத்தின் பள்ளத்தாக்குகளுக்கு தப்புவித்து ஜீவனோடு நம்மை காத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையில் இணைந்து அவரை துதிப்பதற்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஈவாய் தந்திருக்கிறார். அழகிய திருச்சபையின் வழியாக இந்த இக்கட்டான நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய பிரசனத்தை உணரவும் நமக்கு தந்த வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்லி மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமருங்கள். யாவரும் எழுந்து 250வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 250. செய்து
இந்த நாளுக்கென்று படிக்கும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் முதல் 14 இறை வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். தூய யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் முதல் 15 இறை வார்த்தைகள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் தித்திமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவன் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு எதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மருத்துவ எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அனைத்து நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி உம்முடைய கரங்களினால் எங்களை மூடி அனுதினமும் பாதுகாத்து 1 வார காலமாக ஆண்டவருடைய இமைகளுக்குள் வெளிகளாக எங்களை கண்மணி போல காத்த உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மீண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இணைந்து கடவுளை ஆராதித்து மாட்சிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் புரிந்தபடியினால் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே உலகமானது அச்சத்திலே உறைந்து போய் ஆண்டவரே, உலக தலைவர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் செய்வதறியாது திகைத்து ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை எப்படி காப்பது, இவர்களுக்கு என்ன மருத்துவம் செய்வதென்று சொல்லி
அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய கிருபைக்காக, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடுகிறோம். நாதா, ஆண்டவரே, எங்கள் மருத்துவர்களுக்கு ஞானத்தை தாரும். விஞ்ஞானிகளுக்கு இந்த கொடிய கொரோனா வைரஸை அழிப்பதற்கும் அதிலிருந்து ஆண்டவரே மனித சமூகத்தை காப்பதற்குரிய மருந்தை கண்டுபிடிப்பதற்குரிய ஞானத்தையும் கடவுள் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நோயினாலே சுமார் 26 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அநேக மக்கள் ஆண்டவர், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே வாழ்வின் விளிம்பிலே ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எங்களுடைய இந்திய தேசத்திலும் விரைவாக இந்த கொடிய ஆண்டவரே வியாதி மனிதர்களை துரத்தி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. இந்த கொடிய விச ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற வைரஸை முற்றிலும் ஆண்டவர் இல்லாமல் அழித்து போடுவீராக. இது உம்மாலே மட்டும் கூடின காரியமாக இருக்கிறது. உலகம் ஆண்டவரை எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கைவிரித்து நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒருவரே ஆண்டவரே மனித குலத்தை காப்பதற்கு ஆற்றலுள்ளவராயிருக்கிறீர். நாதா, உம்முடைய செட்டையில் உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து உம்முடைய வல்லமையை, இறை ஆற்றலை ஆண்டவரை இந்த நாட்களிலே அகில உலகமும் அறிந்து கொள்ளட்டும். நாதா, ஆண்டவர், இந்த கொடிய ஆண்டவரை வைரஸிற்கு காரணம் இயற்கைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். இயற்கையை மனிதன் அழித்து தன்னுடைய சுயலாபத்திற்காய் சூறையாடினபடியினாலே இயற்கையின் ஆண்டவருடைய பாதிப்புகளின் ஒரு பகுதியாய் இந்த கொடிய வைரஸ் இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாதா, ஆண்டவரே, தொடர்ந்து உலகம் இந்த நோயின் வழியாக மறு கட்டுமானம் செய்யப்பட்டு புதிய படைப்பாக மனிதன் ஆண்டவரை சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு அருள் தாரோம். ஆண்டவரே, இந்த கொடிய நோயின் நிமித்தமாக வேலைகள் இழந்து தொழிற்சாலைகள் மூடப்பட்டு ஆண்டவர் வருவாய் இன்றி ஆண்டவர் வறுமைகளை தவித்து கொண்டிருக்கிற எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நேர உணவு கூட இல்லாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள், குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் ஆண்டவரை எந்த உணவுமின்றி ஆண்டவரே வாடிக்கொண்டிருக்கிறதை காண்கிறீர். ஆண்டவரே, எல்லாரும் போஷிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தாமே அருள் தாரோம். ஆண்டவரே, வாய்ப்புள்ளவுடைய கரங்கள் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, கடின இதயங்கள் திறக்கப்பட்டு எளிய மக்களுக்கு ஆண்டவரே நீர் உணவு கொடுக்கின்ற ஆண்டவர் நாயகராக இருந்து எல்லாருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. அன்று ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இறை சமூகத்தில் கூடி வந்த மக்கள் பசியாக இருந்தபோது அவர்களுக்காய் பரிதாபப்பட்டு ஆண்டவரே அவர்களை வெறுமனை விட மனதுன்றி அங்கிருந்த சிறுவரிடத்திலிருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000த்திற்கும் அதிகமான மக்களை போஷித்த எங்கள் ஆண்டவர் அந்த நாளிலும் ஆண்டவரே கொடிய நோயின் பாதிப்பினாலே ஆண்டவரே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு எந்த விதத்திலும் ஆண்டவரே வருமானத்திற்குரிய வாய்ப்புகள் இன்றி தவித்து கொண்டு உணவுக்கு வாய்ப்பில்லாத மக்கள் அனைவரும் ஆண்டவராலே போஷிக்கப்படட்டும். அன்று ஆண்டவர் உம்முடைய சீடர்கள் வெறுமையாய் ஆண்டவரே வாடிய முகத்தோடும் ஒட்டிய வயிறோடும் இருந்தபோது அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவர்கள் கரை சேர்வதற்கு முன்பாக அவர்களுக்குரிய அப்பத்தை மீனையும் ஆயத்தப்பட்டு அவர்கள் கரை சேர்ந்த உடனேயே வாருங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லி உணவு கொடுத்து பராமரித்து போஷித்த ஆண்டவர். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் இன்று உணவின்றி இருக்கிற அத்தனை மக்களும் போஷிக்கப்பட அருள் தாரும். குறிப்பாய் எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. சகல நன்மையும் பாக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். குறிப்பாய் இந்த நோயினால் ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு அவரவர் இல்லத்திலே பாதுகாப்போடு கூட ஆண்டவர் இந்த நோயினுடைய தாக்கம் தீரும் வரையிலும் உம்மாலே ஆண்டவரே ஆதரிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அனைவருக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களாலும் உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் நிரப்புவீராக. இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கின்ற உம்முடைய வார்த்தையின் ஊடாக நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்விலே புத்தாக்கம் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்த கிறிஸ்துவை காண்பதற்கு அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து பாடல் புத்தகத்தில் 155வது பாடலை பாடுவோம்.
இயேசு கிறிஸ்துவின் திரியேக நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் செய்திக்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் யோவான் 21வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு. கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு. பிரிட்டன் நாட்டு இளைஞன் வின்ஸ்டன் சர்ச்சில் 1900 ஆண்டில் செய்தித்தாள் நிருபர் வேலைக்காக தென்னாப்பிரிக்கா சென்றார். அந்த நாட்களிலே போயர் என இன மக்களுக்கும் தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த டச்சுக்காரர்களுக்கும் பலத்த போர் நடைபெற்று கொண்டிருந்த காலம் அது. அதிலே பிரிட்டிஷ்காரர்களும் ஈடுபட்டிருந்தார்கள். போரில் காயமுற்று விழுந்த பிரிட்டிஷ்காரர்களை தப்புவிக்கும்படியாக இந்த சர்ச்சில் ரயில் ஏற்றிக்கொண்டு சென்றார். போகும் வழியிலே அந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாக காணப்பட்டது. அந்த சூழலில் பகைவர்கள் இந்த சர்ச்சிலை பிடிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையிலேயே அடைக்கப்பட்டார். அங்கிருந்து சுமார் 230 மைல்களுக்கு தப்பி அப்பாலே உள்ள கிழக்கு ஆப்பிரிக்கா போர்த்துகீஸ் நாட்டிற்கு சென்றார். அங்கு அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. வேதனை, கொடுமை பட்ட காலங்கள். இப்படி உடல் மெலிந்து மெலிந்து காணப்பட்ட நிலை, தள்ளாடிய வாழ்வு. இவருடைய நிலையை கண்டு பிணந்தின்னும் கழுகுகள் உடைய உடலை சுற்றி வட்டமிட்டது. வேதனைப்படுகிறார். ஐயோ, உதவிக்கு யாரும் இல்லையே, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே, என்னுடைய ஆதரவுக்கும் யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டார். அந்த சூழலைத்தான் நினைவு வருகின்றது கடவுளை. கடவுளை நினைவு கூர்ந்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னிடம் அன்பு காட்டும் யாராவது என்னிடத்தில் அனுப்புங்க என சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரே, என்னிடம் அன்பு காட்டும் யாராவது அனுப்புன்னு சொல்லி ஜெபித்தாராம். அன்றுதான் சர்ச்சில் தன்னுடைய ஜெபத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டார், அறிந்து கொண்டார். ஜெபித்து விட்டுமாக அப்படியே பார்க்கும்போது ஒரு காட்டிலே, ஒரு பகுதியிலே சில விளக்கினுடைய ஒளிகள் தெரிந்தன. அந்த வீடை இன்று நினைத்து நாடி சென்றார், தேடி சென்றார். வீட்டின் பக்கத்திலேயே சென்று கதவை தட்டுகின்றார். கதவை தட்டுகின்றார். பதட்டம் ஒரு பக்கத்திலே. திரும்பவும் தட்டினார். அருமையான அம்மா, ஒரு வயோதிப அம்மா கதவை திறந்து வெளியே வந்தார். அன்பு உள்ளம் கொண்டவர்கள், அன்பு உடையவர்கள், பாசு நிறைந்த இந்த அருமையான அம்மா சர்ச்சினுடைய நிலையினை கண்டு வீட்டுக்குள்ளாக அழைத்தார். உணவு கொடுத்தார், உபசரித்தார்கள். கடவுள் தன்னை பராமரிக்கும்படியாக ஏற்படுத்திய குடும்பம் என அறிந்து கொண்டார். அங்கே சில நாட்கள் தங்கினார்.
அந்த அருமையான குடும்பத்து மூலமாக இந்த அருமையான சர்ச்சின் தாங்கப்பட்டார். இவர்தான் பிந்திய நாட்களிலே பிரிட்டிஷ் பேரரசிலே சிறந்த பிரதமராக பெயர் பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரே. அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் பருவத்திலே பார்க்கும்போது மக்களுடைய நிலை, பரிதாபமான நிலை, பஞ்சம், பட்டினி, உணவுக்காக இயங்கும் மக்கள் கூட்டம் வாடி வதங்குவதை பார்க்கிறோம். உதவி கிடைக்குமா? உதவிக்காரன் நீட்டுவார்களா? வாழ்விலை நிறைவை காண முடியுமா? சரியாக புசித்து வாழ முடியுமா என்ற ஏக்கங்கள் ஒரு பக்கம். இந்த அவல நிலையை இன்று காண்கின்றோம். ஆனால் நாம் இங்கே பார்க்கும்போது இயேசுநாதர் அருமையான சீஷர்களை உபசரிப்புக்காக அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். உபசரிக்கின்றார், உதவி செய்கின்றார், நிறைவை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18-19 நாம் அதிகாரங்களை படிக்கும்போது ஆபிரகாம் தன்னை தேடி வந்த விருந்தினர்களுக்காக சிறப்பான விருந்தை ஆயத்தம் செய்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது லோத்தினுடைய உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் காண முடிகின்றது. அவருடைய பணியாளர்களுக்கும் பெத்துவேலுடைய வீட்டடைந்த சிறப்பான உபசரிப்பு சிறப்புன்னு சொல்லி ஆதியாகமம் 24 படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், உலகத்திற்காக செயல்பட்டார், தன்னை சிலுவையோடு ஒன்றித்து கொண்டார், தன்னுடைய ஜீவனையே தானாக கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளிலே உயிரோடு எழும்பினார். ஆனால் இந்த இயேசுனுடைய மரணத்திற்கு அப்பால் இந்த அருமையான சீஷர் கூட்டம் இருக்கிறார்களே, இந்த அருமையான கூட்டம் பழைய தொழிலுக்காக சென்று விட்டார்கள். ஆக இயேசுவை காண முடியாது, உதவியை பெற முடியாது, ஆதரவை அனுபவிக்க முடியாது என்ற கோணத்திலேயே சிந்தித்த இந்த சீஷர்கள் தன்னுடைய பழைய தொழிலுக்காக சென்றதாக நாம் பார்க்கிறோம். அந்த மக்களை, அந்த சீஷர்களை இயேசுநாதர் தேடி செல்கின்றார், நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் படிக்க கேட்ட யோவான் 21ஆம் அதிகாரம் நாம் முதல் 14 வசனங்கள் பகுதியை அடிப்படையாக கொண்டு 3 உண்மைகளை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். முதல் சிந்தனையை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத அனுபவம், வாழ்விலே ஒன்றும் இல்லாத அனுபவம். மனிதர்களை பிடிக்க அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய மரணத்தினாலேயே சோர்ந்து போய் தன்னுடைய தொழிலுக்கு செல்கின்றார்கள். ஆண்டவர் கொடுத்த அழைப்பினை மறந்து விட்டார்கள், அந்த பரிசுத்த அழைப்பினை விட்டுவிட்டார்கள். மீன் பிடிக்கும் தொழில்தான் தஞ்சம் என்று தன்னை அர்ப்பணித்துள்ளதாக நாம் பார்க்கிறோம். பின்னிட்டு சென்றபோது இயேசுனுடைய அழைப்பிதமாக உதிர்விட்டு சென்றபோது ஒன்றுமில்லாத அனுபவம். கடலிலே வலைகளை வீசிய போது மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. எதிர்பார்ப்போடு வீசினார்கள் வலையை, ஆனால் மீன் அகப்படவில்லை. ஒன்றும் இல்லாத அனுபவமாக, ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையாக உடைய முயற்சிகள் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். கரையிலேயே இயேசு நின்றார், உணவனை கேட்கின்றார், பதிலோ ஒன்றுமில்லை. ஏன் ஒன்றுமில்லை? ஏன்? இறைவனை விட்டு சென்ற அனுபவம், கடவுளை விட்டு சென்ற அனுபவம், வெறுமை,
வெறுமையான அனுபவம், பெருமையான பணி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இறைவனை, கடவுளை அறியுதல் மிக சிறப்பானது. எப்படி அறிகிறோம்? எப்படி புரிந்து கொள்கிறோம்? எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? புத்தகங்களை படித்து அறிகிறோமா? இல்லை. பிறர் கூற கேட்டு அறிகிறோமா? இல்லை. தோமாவை நாம் கண்டு அறிகிறோமா? இல்லை. வாழ்க்கையினோடே அறிகிறோமா? ஆண்டவரை அறிய வேண்டும். எப்படி அறிந்தாலும் சிறப்பு. ஆற்றல் உள்ளவரை அறிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசுநாதர் ஆற்றல் உடையவர், அவரை அறிய வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த ஆற்றலையும் அறிவையும் அறிந்து அவரோடு இணைந்து கொள்ளும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போதுதான் ஒன்றுமில்லாத வாழ்வு அல்ல, நிறைவான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, வெற்றியான வாழ்வு, லட்சியத்தை அடையக்கூடிய வாழ்வு என்று சொன்னால் தவறுகள் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இயேசுவை முழுமையாக அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு நான் அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையுள்ள நாம் ஒன்றுமில்லாத அனுபவத்தை அல்ல, நிறைவான அனுபவத்தை அடைவதாக திருமறையிலேயே நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது கருத்தை சொல்கின்றேன், நிறைவான அனுபவம். முதலை சொன்னேன் ஒன்றும் இல்லாத அனுபவம் என்று சொன்னேன். இப்போ சொல்கிறேன் நிறைவான அனுபவம். நமது யோவான் 21:6 படிக்கிறோம். இறை ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது நிறைவான அனுபவம். எப்போது ஒரு நபர், ஒரு விசுவாசி தெய்வத்தினுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அல்லது கீழ்ப்படுகிறார்களோ அப்போது வாழ்விலே நிறைவான நன்மைகளை பெற்றுள்ளதாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வீக ஆலோசனையை கேட்கிறோமா? தெய்வீக நாம் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறோமா? இங்குதான் அறிவு அனுபவமாக மாறுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சிலருடைய பணிநடைத்த ஆசை நிரம்பி வழிகின்ற அனுபவம். அருமையான சீசர்களே, மீன் கிடைக்கவில்லையா? வெறுமையா இருக்கிறீர்களா? நிறைவான அனுபவம் வேண்டுமா? உடைய வலைகளை படையினுடைய வலப்புறமாக வீசும்படியாக சொன்னார். இயேசுவின் வார்த்தை ஒன்றுமில்லை. இப்போதோ இயேசுனுடைய வார்த்தை வல்லமையை கொடுக்கிறது, நிறைவை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். வலப்புறமாக வலைகளை வீச செய்கின்றார். கிடைத்ததோ திரளான மீன்கள். 153 மீன்களை கிடைத்து வலை கிளியத்தக்கதாக காணப்பட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கேட்கிறார், உணவுண்டோ என்று கேட்டார். திரளான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்போது இயேசு கேட்கிறார், உணவுண்டோ என்று கேட்கிறார். கரையிலேயே இயேசுநாதர் உணவினை ஏற்படுத்தி சீஷர்களுக்கு கொடுக்கின்றார். இது நிறைவான அனுபவம், நிறைவான அனுபவம், நிறைவான வாழ்க்கை என்று சொல்கிறேன். இன்றைய நாட்களிலே பொங்கி வழியும் அனுபவத்தையும் பலருடைய வாழ்க்கையிலேயே காண முடிகிறது. பொங்கி வழிகின்ற அனுபவம், பொங்கி வழிதலுக்கும் நிரம்பி வழிதலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இல்லங்களிலே பாலை வாங்கி காய்ச்சுகிறோம். சிறிது நேரம் ஆனவுடனேயே அது பொங்க ஆரம்பிக்கிறது. பொங்கி வழியட்டும் என்றால் பொங்கி வழிந்து பாத்திரம் வெறுமையாகிவிடும் என்று சிலருடைய அனுபவம் இதுதான்.
பொங்கி வழிகின்ற அனுபவம். அப்படியானால் வெறுமை அடைகிறது. வெறுமையான வாழ்வு, வெறுமையான சிந்தனை, வெறுமையான கிரியை, வெறுமையான வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில இடங்களிலே நீர் ஊற்றுகளில் உள்ள தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அத்தகைய நீர் ஊற்றுகளிலே தண்ணீர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வில் நிரம்பி வழியும் அனுபவம் தேவை. நிரம்பி வழிகின்ற அனுபவம் தேவை. சீடர்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது நிறைவான மீன்களை பிடித்தனர். வலை கிழியத்தக்க மீன்கள். ஒரு மகிழ்ச்சியான நிறைவான அனுபவம் என்று சொல்கிறேன். யார் யாரெல்லாம் எப்போதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட சூழலில் தெய்வத்தினுடைய அனுபவங்களும் தெய்வத்தினுடைய நிறைவான இறை ஆசீர்வாதங்களும் பெற்று அனுபவிக்கிற நிலைகளை நான் வாழ்க்கையில முழுமையாக காண்கின்ற உண்மையாகவே கண்டு கொள்ள வேண்டும். ஒரு நிறைவான வாழ்வு, நிறைவான சிந்தனை, நிறைவான காரியங்கள் செய்கின்ற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்வருக்கு தேவை என்று சொல்லுகின்றார். அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். கற்றுக் கொடுத்தார். வலையை மாற்றி போடுங்கள், வலுப்பக்கமாக போடுங்கள். மீன்களை பிடித்தீர்களே, வலைகளை போட்டீர்களே, அகப்படவில்லையே. களைப்பு, சலிப்பு. அருமையான அன்பர்களே, வலியமாக தூக்கி கொண்டு படகுடைய வலது பக்கமாக போட சொன்னார். தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட போது நிறைவான மகிழ்ச்சி, நிறைவு, குறைவில்லாத வாழ்க்கை. குறைவில்லாத வாழ்க்கை. கானா ஒரு திருமண வீட்டிலே பார்க்கும்போது திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவிடத்திலே சென்றார்கள். அதை பார்க்கிறார்கள். அவருடைய தாயார் சொன்னார், என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது நிறைவு. கற்சாடுகளை தண்ணீர் நிரப்ப முடியாது சொன்னார். இதை பிளஸ் பண்ணி கொண்டு கொடுக்க சொன்னார். நிறைவு, ஒரு நிறைவான வாழ்வு, ஒரு நிறைவான விருந்து, ஒரு நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி தான் பார்க்கிறோம். ஆக மனித வாழ்க்கையிலே தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தெய்வத்தினுடைய அருளை பார்க்கிறோம், தெய்வத்தினுடைய ஆசியை பார்க்கிறோம், தெய்வத்தினுடைய நிறைவை பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்விலே அனுபவமாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவங்க தெளிவாக திருமறை கற்றுத்தருவதாக கண்டு கொள்கின்றோம். ஒன்றுமில்லாத அனுபவம், நிறைவான அனுபவம். நிறைவாக சொல்கிறேன், நிறைவு வாழ்வுக்கு நடத்துகின்ற அனுபவம், ஒரு நிறைவு வாழ்வுக்கு நடத்தும் அனுபவம். தெய்வத்தினுடைய நடத்தல், தெய்வத்தினுடைய திட்டம் சிந்திக்கும் போது, ஆராயும் போது, அப்படி வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் இறையரசனுடைய அனுபவத்தை, இறையரசனுடைய வாழ்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழிவில்லாத வாழ்வு, நித்தியமான வாழ்வு, நிறைவான வாழ்வு என்று சொல்லி நாம் தெளிவாக கண்டு கொள்ள முடிகின்றது. மீன் பிடிக்க சென்ற அருமையான சீஷர்களுக்கு உணவு ஆயத்தம் செய்து வைத்தார். மீனும் அப்பமும் ஆயத்தம். கரிநெருப்பு உண்டாக்கி மீன்களை வைத்து அப்பத்தை சுட்டு ஆயத்தப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சீடர்களே, அன்பான சீடர்களே, களைப்போடு வந்திருக்கிறீர்களோ, சலிப்போடு வந்திருக்கிறீர்களோ, மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்களோ, பசியோடு வந்திருக்கிறீர்களோ, வாருங்கள் வாருங்கள் உணவருந்துங்கள் என்று அழைத்து உணவை கொடுத்ததாக நாம் பார்க்க முடிகின்றது.
உணவை கொடுக்கின்ற ஆண்டவர். பூஜனம் பண்ண பின்பு ஆண்டவர் சீமோன் பேதுருவிடத்திலே கேட்கின்ற கேள்வி, அருமையான சீமோன் பேதுருவே, என் மகனிடத்திலே அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறாயா இந்த 3 தடவை கேட்டார். ஆமென்று சொன்னார். முதல்ல சொன்னார், இயேசுவோடு சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். 2வது சொல்கின்றார் இயேசுநாதர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது சொல்கின்றார், கேட்கின்றார், பதில் என்ன? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். விசுவாசத்தை உறுதி செய்கின்றார். பேதுருடைய விசுவாசத்தை உறுதி செய்வதாக நாம் பார்க்கிறோம். மீன் பிடித்தவர்களை மனிதரை பிடிக்கும் பணிக்கு உயர்த்துகின்றார். அருமையான சீசுகளே, பின்வாங்கி சென்றீர்களே, மீன்பிடிக்க சென்றீர்களே, இறை பணிக்காக செல்லவில்லையே, ஆகவே மீன் பிடித்த நாட்கள் போதும், மனிதரை பிடிக்கின்ற பணிக்காக இந்த சீசர்களை மாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைக்கிறார். சவுல் விழுகின்ற போது சொல்ந்தார், ஆண்டவரே நீர் யார் என்றான். நான் விழுகின்றேன் ஆண்டவரே நீர் யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். இது சவுலுக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை. புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நற்செய்தி சொல்லும் நற்செய்திகளாக மாற்றிக்கொண்டார், மாற்றினார். வாழ்விலே இறை பணியை செய்யும் போது தெய்வ நடத்துதல், தெய்வ திட்டங்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷருடைய கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், இறைப்பணியை செய்யும்படியாக அறுப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிற நாம் இயேசுவை போல இறைப்பணி செய்ய ஆயத்தப்படவும் ஆயத்தப்படுத்தவும் அழைக்கப்படுகின்றோம். ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படுத்தப்படுவதற்காக நம்மை அழைத்து இந்த பொறுப்பை தந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அருமையான சீசர்களே, வாருங்கள் வாருங்கள் போஜனம் பண்ணும்படியாக ஒரு செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழும்போது ஒன்றும் இல்லாத அனுபவம், நாம் இயேசுவோடு இணைந்து கொள்ளும்போது நிறைவான அனுபவம். நாம் நிறைவாக பார்க்கும்போது இந்த நிறைவு வாழ்வுக்கு நடத்துகின்ற ஒரு அனுபவமாக, ஒரு இறை அனுபவமாக, ஒரு பரதேசனுடைய வாழ்வாக அமைவதாக நாம் கண்டு கொள்ள முடிகிறது. ஆகவே அருமையான திருச்சபையே, அருமையான விசுவாசிகளே, இந்த நாளிலே நம்மோடு நம்முடைய ஆண்டவர் பேச வேண்டும். அருமையான மக்களே, அருமையான விசுவாசிகளே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட நம்ம அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்போது போஜனம் ஆயத்தமாக இருக்கிறது, நிறைவை கண்டுள்ளதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வோம். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். வெறுமையை விட்டு விடுவோம். உண்மையில்லாத அனுபவத்தை விட்டுவிட்டு நிறைவான அனுபவத்தை பெற்று நிறைவாழ்வோடு தன்களை தம்மை முழுமையாக நாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்துக் கொள்வோமாக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவுக்காக 300வது கீதத்தை பாடுவோம். கீதம் 300.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு தருகிறவரே, எங்களை கரம்பிடித்து நடத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையை நன்மையினாலே மாற்றுகிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி சொல்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் இம்மட்டும் வெற்றியாக, சிறப்பாக, நிறைவாக காத்து நடத்துகின்ற உடைய தூய நடத்துதலுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, கேட்ட இறை வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத நிலைமை அல்ல ஆண்டவரே, நிறைவை கண்டுகொண்டு நாங்கள் நிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை தந்து நடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. செயல்படுங்க நாதா, செயலாற்றுங்க நாதா என்று சொல்லி மன்றாடுகிறோம். அருமையான இந்த திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய இறை பணிகளுக்காக, கம்மற்றி அங்கத்தினர்களுக்காக, இறை மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பணி நிமித்தமாக ஆண்டவரே, ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இருக்கிற இடங்களிலே உம்முடைய கிருபை தம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஐயா. எல்லாரும் உம்மாலேயே காக்கப்பட வேண்டுமே, அனுக்கிரகிக்க வேண்டுமே, ஆசீர்வதிக்க வேண்டுமே, உம்முடைய கிருபைகளை மறைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று தங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உலகத்திலே காணப்படுகின்ற இந்த ஆண்டவரே, இந்த கொடிதான ஆண்டவரே, இந்த விஷ கருமிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிந்து போகட்டும் ஆண்டவரே, அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, மக்களை வேதனைப்படுத்துகின்ற, நாட்டை வேதனைப்படுத்துகின்ற, மகளுடைய உயிர் பலியை வாங்குகின்ற ஆண்டவரே, இந்த ஆள்கொல்லி இந்த வைரஸ் ஆண்டவரே முழுமையாக உலகத்தை விட்டு அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கென்று ஆண்டவரே அரசு எடுத்து கொள்கின்ற கடவுள் எல்லா முயற்சிகளையும் வாக்கிய பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வாக்கிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தில் அத்தனை நாடுகளும் ஆண்டவரே, அத்தனை மக்களும் ஆண்டவரே, அத்தனை அரசு தலைவர்களும் ஆண்டவரே சமானத்தோடு வாழ வேண்டுமே, பயமின்றி வாழ வேண்டுமே, ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டுமே, நிறைவை கண்டு கொள்ள வேண்டுமே, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி இறைவா மன்றாடுகிறோம் ஐயா. இந்த வாரத்திற்காக, என்னுடைய கடமைகளுக்காக, பணிகளுக்காக, உம்முடைய நடத்துதலுக்காகவும் இறைவா வேண்டியிருக்கிறோம். அனுக்கிரகித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், மாட்சிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
தூயாவினுடைய உறவும் நம்மோடும் வாழ்வோடும் நிறைவாக சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமீன்.
ஆ